புதுச்சேரி பட்ஜெட் தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. ஜூலை மாத இறுதியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் 2026-2027 ஆண்டு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜும், தலைமை செயலர் சரத் சௌஹான் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற காரணத்தால் 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான செலவுகளுக்காக ரூபாய் 5396 கோடி மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறைகள் வாரியாக திட்ட செலவுகள், திட்டமில்லாத செலவுகள், புதிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் பட்ஜெட் மதிப்பீட்டை இறுதி செய்து மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் ஜூலை மாத இறுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி முழுமையான பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்தார். அப்போது பட்ஜெட்டின் மொத்த மதிப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதும் அது குறித்து எந்த விவரத்தையும் வெளியிடாமல் முதலமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை அனைத்து நிலைகளிலும் உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும். தட்டச்சகர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்களுக்கான நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் கடலூர் சிப்காட் நில எடுப்பு பிரிவில் காலியாக உள்ள முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பணிமூப்பு பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஒரே பணியிடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் ஊழியர்களை வேறு பிரிவுகளுக்கு மாற்ற வேண்டும் என்றும், வட்டாட்சியர் பணியிடங்களில் பணியிட மாறுதல்களை வெளிப்படையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மற்ற மாவட்டங்களில் நடைமுறையில் உள்ளபடி கடலூர் மாவட்டத்திலும் பணியிட மாறுதல்களை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் 5 மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களை திரட்டி மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த திடீர் காத்திருப்பு போராட்டம் காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு நிலவியதுடன் வழக்கமான அலுவலக பணிகளும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தயக்கமின்றி புகார் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய காவல் ஆய்வாளர் உங்கள் பெயர் வெளியில் வராது என்று உறுதியளித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் தனியார் மதுபான தொழிற்சாலையில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அவரிடம் பேசிய காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு முக்கிய அறிவுரைகளை வழங்கினார். பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது சிறுமிகள் சமூக அவப்பெயர் அல்லது பயம் காரணமாக புகார் அளிக்க தயங்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் நேரடியாக புகார் அளிக்க முடியாவிட்டாலும் என்னை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவியுங்கள். பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் முழுமையாக ரகசியமாக பாதுகாக்கப்படும். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து தனது செல்போன் எண்ணையும் பெண்களிடம் வழங்கிய ஆய்வாளர் ராஜ்குமார் எந்த நேரத்திலும் உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார். கிராமப்புறங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் அதை வெளியில் கூறுவதற்கு பலர் தயக்கம் காட்டுவதாக குறிப்பிட்ட அவர் குற்றங்களை மறைப்பதற்கு பதிலாக தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், குழந்தைகளிடம் அன்பாக பேசி அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பெண்களின் பாதுகாப்பில் பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், பள்ளி, கல்லூரி மற்றும் பயிற்சி மையங்களுக்கு செல்லும் குழந்தைகளின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பெற்றோரின் அக்கறை, அன்பு மற்றும் வழிகாட்டுதலே குழந்தைகளின் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்த ஆய்வாளர் ராஜ்குமார் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க முடியும் என்று கூறினார்.
தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் முதல் முறையாக ஆரோவில் பகுதிக்கு வருகை தந்து பல்வேறு இடங்களை பார்வையிட்டு ஆரோவில் வாசிகளுடன் கலந்துரையாடினார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக செயல்பட்டு வரும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாக குழு தலைவராகவும் உள்ளார். இந்த நிலையில் அவர் முதல் முறையாக ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ஆரோவில் பகுதிக்கு இன்று வருகை தந்தார். ஆரோவில் வந்த ஆளுநரை ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். தொடர்ந்து ஆரோவிலின் முக்கிய அடையாளங்களாக விளங்கும் மாத்ரி மந்திர், கண்காட்சி மையங்கள் மற்றும் பல்வேறு சமூக மற்றும் கலாச்சார மையங்களை ஆளுநர் பார்வையிட்டார். அங்கு நடைபெற்று வரும் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் யூனிட்டி பவிலியன் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதில் ஆரோவில் வாசிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஆரோவிலின் வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு பெருவிழா இன்று பக்தி பரவசத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி காலை நடைபெற்ற சிறப்பு திருப்பலிக்கு சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமை தாங்கினார். இதில் பசிலிக்கா அதிபர் பிச்சைமுத்து, துணை பங்கு தந்தை வின்சென்ட், ஆன்மீக தந்தை ஆரோக்கியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெருவிழா கொடி சிறப்பு அலங்காரத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பசிலிக்காவை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக பவனியாக கொண்டு செல்லப்பட்ட கொடிக்கு வழியெங்கும் பக்தர்கள் மரியாதை செலுத்தினர். பின்னர் பேராலய வளாகத்தில் ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு ஆலய கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். விழா தொடங்கியதையொட்டி பேராலயம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் விழாக்கோலமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பெருவிழாவை முன்னிட்டு அடுத்த 9 நாட்களும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு திருப்பலிகள், மறைவுரை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் வரும் 14ஆம் தேதி ஆடம்பர தேர் திருவிழாவும் 15ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் 119வது ஆண்டு பெருவிழா நிறைவடைய உள்ளது.